இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பினாங்கு தண்ணீர்மலை ஆலய தைப்பூசம் உண்டியல் வசூல் 2,24,775 ரிங்கெட் ஆலய மற்றும் கல்வி மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும். இவ்வாண்டு பினாங்கு தைப்பூசத்தில் 2,24,775 ரிங்கெட் உண்டியல் பணம் வசூலாகி உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் தண்ணீர்மலை கோவிலில் கிடைத்த உண்டியல் வசூல் 1,03,391 ரிங்கெட் ஆகும். அதே சமயம் பக்தர்களின் தங்க காணிக்கை 33.81 கிராம் என பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவரும் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ குமரேசன் கூறினார். தங்கரத ஊர்வலத்தில் 1,21,384 ரிங்கெட் ரொக்கமும் 6.01 கிராம் தங்க காணிக்கையும் கிடைக்கப்பெற்றன. இதில் வெளிநாட்டு நாணயங்களும் மற்ற பண பொருட்களும் சேர்க்கப்படவில்லை. மதிப்பை கணக்கிடுவதற்காக அவை வங்கிகளுக்கு அனுப்பப்படும் என்றார் அவர். அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சாரா இயக்கங்களை சேர்ந்த 59 தன்னார்வலர்கள் இதில் பங்கேற்றனர். இந்த உண்டியல் எண்ணும் பணிகளை போலீஸ் மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC அதிகாரிகளும் உடன் கண்காணித்தனர். இந்துக்களை இழிவுபடுத்திய புகார் தொடர்பில் ஜம்ரி வினோத்திடம் வாக்குமூலம் பதிவு. IGP இந்து மற்றும் இஸ்லாமிய மதங்களை இழிவுபடுத்திய செயல்கள் தொடர்பில் நாடு முழுவதும் 261 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் அதனை உறுதிப்படுத்தினர். அவற்றில் 150 புகார்கள் இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மீதும், 73 புகார்கள் ஏரா FM வானொலி அறிவிப்பாளர்களின் வேல்வேல் வீடியோ சர்ச்சை தொடர்பிலும் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 38 போலீஸ் புகார்கள் இருவேறு வீடியோக்களில் இஸ்லாத்தை அவமதித்த 2 நபர்களுக்கு எதிராக செய்யப்பட்டதாக IGP சொன்னார். ஆக கடைசியாக ஜம்ரி வினோத் மீது ஜொஹூர் இஸ்கந்தார் புத்திரியில் புகார் செய்யப்பட்டுள்ளது. ஏரா வானொலி அறிவிப்பாளர்கள் சர்ச்சையில் 2018 சீஃபீல்ட் ஆலய கலவரத்தில் தீயணைப்பு வீரர் அடிப் முகமது காசிம் உயிரிழந்ததை சம்பவத்தை ஜம்ரி வினோத் தேவையில்லாமல் இழுத்து ஒப்பீடு செய்துள்ளதாக அப்புகாரில் கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து ஜம்ரி வினோத்தின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு விசாரணை அறிக்கையும் முழுமை பெறும் தருவாயில் உள்ளது. முழுமை பெற்றதும் செவ்வாய்க்கிழமை வாக்கில் சட்டத்துறை அலுவலகத்தில் அது சமர்ப்பிக்கப்படும் என தான் ஸ்ரீ ரசருடீன் தெரிவித்தார். நாட்டின் மேம்பாட்டில் பெண்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவேன். மகளிர் தினத்தில் பிரதமர் அறைகூவல். நாட்டின் வளர்ச்சியின் அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு போதுமான இடமும் வாய்ப்புகளும் வழங்கப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் விரும்புகிறார். கொள்கை வகுப்பு உட்பட முடிவெடுக்கும் பதவிகளில் பெண்களின் ஈடுபாடு குறைவாக இருப்பதால் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். எனவே பெண்ணின் கரங்களை வலுப்படுத்த மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டுத்துறை அமைச்சுடன் இணைந்து ஒவ்வொரு அமைச்சும் கவனம் செலுத்தி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தனியாக பெருநிறுவனங்களிலும் உயர்மட்ட பதவிகளில் பெண்களின் பங்கேற்பு குறைவாகவே உள்ளது. அவர்களும் இதில் கவனம் செலுத்த வேண்டும். எனினும் இவ்விவகாரத்தில் அரசாங்கமே ஒரு முன்னோடியாக திகழ வேண்டும் என அன்வார் கூறினார். ஆனால் அதற்காக இப்போதே அவசரமாக பெண்களுக்கு பதவி உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தமில்லை. மாறாக சரியான திட்டமிடலுடன் இது மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். தலைநகர் உலக வாணிப மையத்தில் நேற்று நடைபெற்ற 2025 அனைத்துலக மகளிர் தின கொண்டாட்டத்தில் பிரதமர் அவ்வாறு பேசினார். சிங்கப்பூர் MRT ரயிலின் பெண் வைத்திருந்த பவர் பேங்க் தீப்பற்றியதால் பரபரப்பு. சிங்கப்பூரில் கிழக்கு மேற்கு MRT ரயில் பயணத்தின் போது ஒரு பெண்ணிடம் இருந்து பவர் பேங்க் தீப்பற்றியதில் அவர் மயிரிழையில் உயிர் தப்பினார். ராஃபிள்ஸ் பிளேஸ் MRT நிலையத்தில் வெள்ளிக்கிழமை மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது. உடனடியாக அவசர தகவல் தொடர்பு பொத்தான் அழுத்தப்பட்டு தீயணைப்பு கருவியை கொண்டு ரயில் ஊழியர்கள் தீயை அணைத்தனர். இரவு ரயில் கதவு திறக்கப்பட்டதும் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என SMRT நிறுவனம் கூறியது. சென் என மட்டுமே தன்னை அடையாளம் கூறிக்கொண்ட பாதிக்கப்பட்ட பெண் தான் சந்தித்த அந்த பரபரப்பான நிமிடங்கள் குறித்து சீன சமூக ஊடக தளமான ஜியாங்சூவில் படங்களோடு பதிவிட்டிருந்தார். அதில் அவரின் கை தீப்பட்டு கருத்து போயிருப்பது தெரிய வந்தது. எனினும் சம்பவத்தின் போது பவர் பேங்க் பயன்பாட்டில் இல்லை. அதனுடன் கைபேசி, கேபிள், வயர் ஆகியவை தனது கைப்பையினுள் இருந்ததாக அவர் சொன்னார். சுனிதா வில்லியம்ஸ் முடி குறித்து கருத்துரைத்த ட்ரம்ப், நெட்டிசன்கள் மத்தியில் கலவையான விமர்சனம். வெறும் ஒரு வார பயணமாக விண்வெளிக்கு சென்று 9 மாதங்களாக அங்கேயே சிக்கிக்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 2 அமெரிக்க விண்வெளி வீரர்களை
முன்னாள் அதிபர் ஜோ பைடனும் துணை அதிபர் கமலா ஹாரிஸும் அம்போ என விட்டுவிட்டனர். ஆனால் நான் அப்படி விட மாட்டேன். இருவரையும் பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வருவேன் என அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அவர்களை பூமிக்கு அழைத்து வரும் பணியை ஸ்பேஸ் எக்ஸ் உரிமையாளர் எலன் மஸ்கிடம் டிரம்ப் ஒப்படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சுனிதா வில்லியம்ஸ், புஷ் வில்மோர் இருவரும் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அனைத்துலக விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் அவர்களால் குறித்த நேரத்தில் பூமி திரும்ப முடியாமல் போனது. எவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அவை பலனளிக்கவில்லை. இந்நிலையில் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் திட்டமிட்டபடி சுனிதாவும் வில்மோரும் மார்ச் 19 அல்லது 20ஆம் தேதியில் பூமிக்கு திரும்பலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய போது டிரம்ப் சுனிதா வில்லியம்ஸின் முடியின் தோற்றம் குறித்து கருத்துரைத்தார். கடினமான நல்ல உறுதியான முடியை கொண்ட பெண்ணை நான் பார்க்கிறேன். நான் கிண்டல் அடிக்கவில்லை. அவரது முடியை பற்றி விளையாட ஏதும் இல்லை என டிரம்ப் கூறினார். மெல்பர்ன் கம்பன் கழக விழாவில் சரவணன் பேருரை மெய்சிலிர்த்த வருகையாளர்கள். ஆஸ்திரேலியா கம்பன் கழகத்தில் மெல்பர்ன் கம்பன் விழாவில் மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணன் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு பேருரை ஆற்றினார். கம்பனும் கண்ணதாசனும் என்ற தலைப்பில் கவி சக்கரவர்த்தி கம்பனின் புகழையும் கவியரசு கண்ணதாசனின் பெருமையையும் பற்றி பேசியதில் தாம் பேரின்பம் அடைவதாக அவர் வர்ணித்தார். காலம் என்னும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கம்பனுக்கு புகழ் மாலை சூட்டி அவர் அழகு பார்த்தவர் கண்ணதாசன். கண்ணதாசன் கவிதைகளை நேசித்தாலே நான் கம்பனை வாசிக்க தொடங்கினேன் என சரவணன் தமது உரையில் குறிப்பிட்டார். தமிழுக்கு வார்த்தைகளை தந்தது கம்பன் என்றால் அந்த வார்த்தைகளை எளிமையாக்கி பாமரனுக்கு தந்தது கண்ணதாசன். இந்த மாபெரும் தமிழ் அறிஞர்களை பற்றி பேச கடல் கடந்து தனக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக அவ்வாய்ப்பை கருதுவதாக அவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ சரவணன் ஆற்றிய உரையால் கம்பன் விழாவை களை கட்டியது. அவரின் தமிழ் ஆற்றலும் இலக்கியத்தின் மீதான ஈடுபாடும் கண்டு மகிழ்ச்சி நிகழ்ச்சிக்கு வந்திருந்தோர் ஏற்பாட்டாளர்களும் மெய்மறந்து போயினர். இஸ்மாயில் சப்ரி மீது ஊழல் விசாரணை, அதற்கு பின்னணியில் அன்வாரா. முன்னாள் எம்பியின் டிக்டாக் வீடியோ குறித்து போலீஸ் விசாரணை. டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீதான ஊழல் விசாரணையின் பின்னணியில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வெளியிட்ட டிக்டாக் வீடியோவை போலீஸ் விசாரித்து வருகிறது. தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் அதனை உறுதிப்படுத்தினர். அவ்வீடியோ குறித்து அரசு சாரா இயக்கம் ஒன்றை சேர்ந்தவர் ஜாங்வாங்கி போலீஸ் நிலையத்தில் நேற்று முன்தினம் புகார் செய்ததை அடுத்து விசாரணை தொடங்கியுள்ளது. இதையடுத்து அந்த டிக்டாக் கணக்கின் உரிமையாளரை அடையாளம் காண மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் உதவி நாடப்பட்டுள்ளது. அன்வாரோடு உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசதியோன் இஸ்மாயிலுக்கும் அதில் பங்கிருப்பதாக அந்த வீடியோவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 9வது பிரதமராக இருந்தபோது கெலூர்கா மலேசியா கொள்கை விளம்பரத்துக்கு 700 மில்லியன் ரிங்கிட் செலவானது தொடர்பான விசாரணையில் இஸ்மாயில் சப்ரி சந்தேக நபராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தின் உடனடி தலையீடு, சமையல் எண்ணெய் பற்றாக்குறையை சமாளிக்க வரும் வாரத்தில் தீர்வு. நாட்டில் சமையல் எண்ணெய் பாட்டில்களுக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க வரும் வாரத்தில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும். அரசாங்கத்துக்கும் சமையல் எண்ணெய் விநியோகிப்பாளருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் ஆர்மிசான் அலி தெரிவித்தார். இந்த 3 மாதங்களில் ரமலான் நோன்பு, ஹரிராயா பெருநாள், கமதான் மற்றும் காவாய் என அடுத்தடுத்த பண்டிகைகள் வருகின்றன. எனவே விழாக்கால தேவைகளுக்கு சமையல் எண்ணெய் கையிருப்பு போதுமான அளவில் இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கத்தின் தலையீடு அவசியம் என்றார் அவர். இது ஒரு தற்காலிக உடனடி தீர்வு. நீண்டகால அடிப்படையிலும் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண அமைச்சு மும்முரம் காட்டி வருகிறது. அரசாங்கத்தின் தலையீட்டின் பலனாக சமையல் எண்ணெய் நிறுவனங்களில் உற்பத்தி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. விநியோகிப்பாளர்களுக்கு ஊக்கத்தொகைகளுக்கான நிதியை வழங்குவது குறித்து ஆராய அரசாங்கம் முடிவு செய்திருப்பதும் அதற்கு காரணமாகும் என்றார் அவர். கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதால் பாட்டில் சமையல் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சியாக உற்பத்தியை குறைத்துள்ளனர். சில தொழிற்சாலைகள் 50 விழுக்காடு வரை உற்பத்தி குறைத்திருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சீனாவுக்கு கிடைத்த பெரும் புதையல், 1 மில்லியன் டன் தோரியம் கண்டுபிடிப்பு, 60,000 ஆண்டுகளுக்கு தேவையான மின்சாரம் தயார். சீனாவில் உள்ள மங்குலியா பகுதியில் 1 மில்லியன் டன் எடையிலான தோரியம் தாது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளை குறிப்பாக அமெரிக்காவை வாய்ப்பிழக்க வைத்துள்ளது.
இதன் மூலம் 60,000 ஆண்டுகளுக்கு சீனாவுக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்க முடியும் என்பதே அதற்கான காரணம். அணுமின் உற்பத்தியில் யுரேனியம், புளுட்டோனியம் தாதுக்களுக்கு அடுத்து 3வது இடத்தில் தோரியம் முக்கியத்துவம் பெறுகிறது. என்றாலும் யுரேனியத்தை காட்டிலும் தோரியத்திலிருந்து 200 மடங்கு அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். தோரியத்தால் ஆன அணுமின் உற்பத்தி சுற்றுச்சூழலை பெரிய அளவில் பாதிக்காது. அதோடு மின் உற்பத்தி செலவும் குறையும். அணுமின் சக்தி உற்பத்தியில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா இடையே கடும் போட்டி நிலவும் நிலையில் 1 மில்லியன் தோரியம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது சீனாவுக்கு கிடைத்த மாபெரும் புதையலாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது உள்ளபடியே அமெரிக்காவுக்கு பெரும் வயிற்றெரிச்சலை கிளப்பியுள்ளது. அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிபராகி இருப்பதால் அவ்விஷயத்தில் எப்படி எதிர்வினையாற்றப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். லிம் குடும்ப அரசியல் வம்சத்துக்கு முடிவு கட்ட தயாராகிறதா டிஏபி கட்சி தேர்தல்? பினாங்கு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு குட்டி தெய்வமாக கொடிக்கட்டி பறந்த லிம் குவாங் யங்கின் பிடி டிஏபியில் ஆட்டம் கண்டுள்ளது. மார்ச் 16 நடக்கும் டிஏபி மத்திய செயலவை தேர்தலில் நடப்பு தலைமைத்துவம் குவாங் யங்கை ஓரம் கட்டும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குவாங் யங் மீண்டும் தேசிய தலைவராவதை தொடர்ந்து புதியவரை அப்பதவிக்கு கொண்டுவர முயற்சிகள் நடப்பதாக கட்சி வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது. கட்சி தலைமைத்துவ பதவிகளில் தமது சகோதரி லிம் ஹுயிங்கை கொண்டு வந்து லிம் குடும்ப அரசியல் வம்சத்தை வளர்க்க பார்க்கிறார் என குவாங் யங் மீது குற்றச்சாட்டு பரவி உள்ளது. எனினும் கட்சியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நினைக்கும் சில முக்கிய புள்ளிகளால் உள்நோக்கத்தோடு பரப்பப்படும் குற்றச்சாட்டை அதுவே என லிம் தரப்பு கூறுகிறது. இளைய தலைவர்களை ஊக்குவிக்கிறோம் என்ற போர்வையில் உண்மையில் அது டிஏபி கட்சியில் தற்போது வெடித்துள்ள அதிகார போராட்டத்தை மறைக்கும் செயலாகும் என அரசியல் வட்டாரத்தில் பேச்சும் நிலவுகிறது.